எதுக்குங்க இந்த மாதிரி ட்ரெஸ் போடுறீங்க? எக்ஸ்கியூஸ் மீ? யா எக்ஸ்கியூஸ். How dare you talk about my dress? அப்படினங்க தப்பா கேட்டேன். ஜெனரேஷன் காசை பிரேக் பண்ணி இப்படி அழகான பங்களா டீச்சர் ஆகும்போது அப்படியே அந்த காஸ்டியூம் ஸ்டைலே பிரேக் பண்ண வேண்டியதானே கேட்க வந்தேன். ஓ இதா யூனிஃபார்ம். ரொம்ப கோவப்படுறீங்க. இங்க பாருங்க சாம். எங்க பாகம்? என் பேரு கரெக்டா சொல்றீங்க. ஆனா இவ்வளவு உங்க பேரே சொல்லாம சாட் பண்ணிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் கூட மேனேஜ் இல்லங்க உங்களுக்கு. இங்க பாருங்க உங்க பொண்ணு. எனக்கு கல்யாணம். உங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. உங்களோட அக்கா பொண்ணு, அதாவது என்னோட ஸ்டூடெண்ட் தப்பு பண்ணா அதை சரி பண்ணணும் நான் நினைச்சேன். அதை நீங்க தப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் தப்பு பண்ணா டீச்சர் தானே சரி பண்ணணும். ஸ்டூடெண்ட் தப்பு பண்ணா டீச்சர் சரி பண்ணலாம். இதே ஒரு டீச்சர் தப்புனா யார் சரி பண்ணுவாங்க? நாங்க என்ன தப்பு பண்ணோம்? இப்போ எனக்கு 6 அறிவு இருக்குன்னு வைங்களேன். என் அக்கா பொண்ணுக்கு 3 அறிவு தான் இருக்கும். ஏன்னா சின்ன பொண்ணுல இப்பதான் வளர்ந்துட்டு இருக்கா. ஐயோ இவனுக்கே 3 அறிவு தான் இருக்கும் போலயே. 3 அறிவு இருக்கிற சின்ன குழந்தைக்கு அவ அறிவு கெட்டத 4 சப்ஜெக்ட படிச்சுட்டு சொன்னா அது தப்பு தானே? அதுக்கு தானே ஸ்கூலுக்கு வராங்க. மல்டி டாஸ்கிங் பண்ணணும்னா இப்போல இருந்தே கத்துக்கணும். வளர்ந்த எனக்கே மல்டி டாஸ்கிங் பண்ண வராம தான் கல்யாணம் பண்ணாம சுத்திக்கிட்டு இருக்கேன். இதுல குழந்தை எங்க இருந்துங்க பண்ண போகுது? இதோட ஃபுல் வீடியோ பார்க்க பயோல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க.